ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன பேசிக்கான திங்ஸ்லாம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டி ஷாப்பிங் ஆப். வீட்டுக்கு தேவையான பொருட்களை கம்மியான விலையில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆன்லைன் ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒர்த்தபிளாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஆரி பிகினர்ஸாக இருக்கீங்க, எனக்கு ஆரி கற்றுக்கலான் இருக்குங்க, என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு தெரியல அப்படின்னு இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீடில்ஸ், ஓகேங்களா? ஒரு நார்மல் நீடில் 2 டைப் வச்சுருக்கேன். அது போக ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்காக இந்த பெரிய சைஸ் நீடில், ஓகேங்களா? ஸோ இந்த 3 நீடில் இருந்தால் போதுமானது உங்களுக்கு நார்மல் நீடிலில். அதுக்கப்புறம் வந்து ஜரி த்ரெட்டு, ஓகேங்களா? கோல்டு கலர். சில்க் த்ரெட்டில் வந்து ஒரு 5 கலர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காட்டன் த்ரெட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3mm 4mm 5mm பால்ஸு, ஃபெவிகால். அதுக்கப்புறம் வந்து ஆரி ஸ்டாண்டு வித்து வந்து ஃப்ரேம், ஓகேங்களா? இது வந்து 18 இன்ச்சு 16 இன்ச்சாகவும் யூஸ் பண்ணலாம், 18 இன்ச்சாகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் ஷீட்டு. இது வந்து ட்ரேசிங் ஷீட்டுன்னு சொல்லலாம், பட்டர் ஷீட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ட்ரேசிங் பேப்பர், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஜர்தோசிக்கான நீடல், உட்டன் நீடலில் வந்து வாங்கியிருக்கேங்க. பீட்ஸு ஜர்தோசி ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வாங்கும்போது வந்து பார்த்து வாங்குங்க, ஏன்னா பெண்டாவோ இல்லை அந்த மொனை வந்து உடஞ்சிருந்தாவோ நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து அயர்ன் நீடில் தான் வாங்கியிருக்கேன். அதுவே எனக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அயர்ன் நீடில் வாங்கி அதில் வந்து த்ரெட்டு மட்டும் மேலே நம்ம கை வைக்கிற இடத்துல வந்து நல்லா வந்து ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து கட் பீட்ஸு, ஓகேங்களா? கட் பீட்ஸ்லேயே வந்து பெருசும் இருக்கும், நார்மல் ஸ்மால் சைஸும் இருக்கும். இது வந்து ஸ்மால் சைஸில் இருக்குது, சரிங்களா? அந்த காப்பர் கலர் வந்து கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட்ஸு. அதுக்கப்புறம் வந்து மிரரில் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்கொயரு, இன்னொன்று வந்து ரவுண்ட் ஷேப்பு. அதுக்கப்புறம் மார்க்கிங் பென்சில், கட்டரு. அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா திலகம் ஸ்டோனு, ரவுண்ட் ஸ்டோனு. ஸ்டோன்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஊசியில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின்னு. அதுக்கப்புறம் வந்து எம்போஸ்டு ரோப்பு, நாடா வந்து நமக்கு ஃப்ரேமை வந்து சுற்றுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பீட்ஸு, அப்புறம் சுகர் பீட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கலர்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜர்தோசியில் பார்த்திங்கன்னா காப்பர், சில்வர், கோல்டு இருக்கும். சில்வரும் கோல்டும் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது போக கோதுமை பீட்ஸு. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊசி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து த்ரெட்டு வந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற டூல் அது. அதுக்கப்புறம் இன்ச் டேப், ஓகேங்களா? இது வந்து பேசிக்காக இந்த டூல் இருந்தது அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் லெவல் வந்து ஒர்க் பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.